நண்பர்களே வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மகேந்திரா 575 டிஐ ஒயரிங் ஒர்க் தாங்க பார்க்க போகிறோம். ஒயரிங் மேன் யாருன்னா நம்ம ஊர் விவசாயி தாங்க. அவரே ஒயரிங் ஒர்க்லாம் கொஞ்சம் நல்லா பார்ப்பாருங்க. இந்த வண்டிக்கு வந்து ஹெட்லைட்டு, ஹாரனு, அப்புறம் ஃபுல் மீட்டரெலாம் எதுவும் ஒர்க் ஆகலையாட்டிருக்குதுங்க. ஒரு சைடு 2 இண்டிகேட்டர்லாம் புதுசு மாற்றி இருக்குதுங்க. ஒரு 2 இண்டிகேட்டர் மாற்றி எக்ஸ்ட்ரா 2 3 லைட் கலர் லைட் வச்சுருக்குதுங்க. அதனால் ஒயரிங் வந்து ஃபுல்லாக இன்ஜின்லேருந்து ஹெட்லைட்டு, ஹாரன் எல்லாம் ஃபுல்லாக மாற்றிடலான்ட்டு மாற்றிருக்காரு. அவ்வளோதான், ஓரளவுக்கு மாற்றியாச்சுங்க. அப்புறம் கொஞ்சம் எல்லாம் கட்டாயிருக்கு, இதெல்லாம் புது ஒயர் போட்டு டேப் அடித்து எல்லாம் இப்போ தாங்க தனித்தனி லைனாக எல்லாம் எடுத்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இப்படி பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. தனித்தனி லைனாக எடுத்து டேப் அடித்து டேக் போட்டு விட்டா எந்த இதுவும் சேதாரம் ஆகாதுங்க ஒயருக்கு. ஒரு லைனா லைட்டாக சேர் ஓடுற மாதிரி இருந்ததுன்னா, சேர்லாம் முட்டுச்சுன்னா அதெல்லாம் இதாகி போயிருங்க. அப்புறம் மீட்ரு போர்டு அதெல்லாம் பெட்ரோல் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்குதுங்க. இருங்க, மீட்ரு போர்டு இப்போ அங்கே அப்படியே உள்பக்கம் க்ளீன் பண்ணலைங்க. உள்ளே க்ளீன் பண்ண ஒயர்லாம் கட் ஆகிருந்துட்டு மேலாப்பில் மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுருக்குது. பாருங்கள், இவர் தான் நம்ம ஊர் விவசாயி. பாருங்கள், இந்த பக்கம் இன்ஜினில் இருந்தெல்லாம் எப்படி அதை வந்து கட் விட்ருங்க. ஹாரனுக்கு எல்லாம் ஃபுல் லைன் எடுத்து வச்சுருக்குங்க நீட்டாக. அதேமாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாம் நீட்டாக ஒயர் பண்ணி கொடுத்துருப்புங்க. மேலே இந்த ரவுண்ட் பால் லைட்டு அது மஞ்சள் கலரு. அப்படியே நின்று போகும். அப்புறம் இந்த இண்டிகேட்டர் லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் மாற்றிருக்குங்க, ரைட் சைடு இண்டிகேட்டர் மாற்றிருக்கு. அப்புறம் தனித்தனி ஸ்பீக்கரு லைட்டுக்கெலாம் தனித்தனி கட் அவுட்ரு கொடுத்தாச்சுங்க. தனித்தனியாக கொடுத்துட்டா பிரச்சனை இல்லைங்க. எல்லாம் ஒட்டுக்காக கொடுத்தா தான் பிரச்சனை. தனித்தனியாக கொடுத்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து மாமா வந்து அந்த கலர் லைட்லாம் இதுலேயே ஸ்ட்ரிட் லைட்லேயே இது போட்டுருங்க, தனியாக போட வேணான்ட்டு அப்படி இதுலேயே சாவி ஆன் பண்ணால் எரியிற மாதிரி போட சொல்லிட்டு அப்படி. அதனால் அதுமாரி கொடுத்துருக்குதுங்க. இதாங்க மீட்ரு போர்டு. உள்ளெல்லாம் துடைக்கலாட்டு இருக்குது. லைட்டாக மேலே வெளியே மட்டும் டீசல் போட்டு கழுவி வச்சுருக்கு. உள்ளே துடைக்கலாங்க. அதெல்லாம் ஒரு நாளுக்கு இன்னும் கொஞ்சம் போயிட்டு இன்னும் வண்டிக்கு வேலை இருக்குது, அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ஓட்டுக்காக பண்ணிக்கலான்னு டச்சு. பாருங்கள் மீட்ரு போர்டு. அப்போத்துலேருந்து இப்போத்த வர வண்டிக்கு எல்லாமே எல்லா இதுவும் இதே மாதிரி தாங்க. மகேந்திரா 575, 475, 415 எல்லாத்துக்கும் மகேந்திராலே இது மாதிரி தாங்க மீட்ரு போர்டு இப்படி வந்துடுது. அவ்வளோதாங்க, லைட் ஃபிட்டிங் ஒயரிங் ஒர்க்லாம் முடிஞ்சுது. அப்புறம் எந்தெந்த லைட்டு எங்கே மாட்டிருக்கேன்லாம் பார்க்கலாம் வாங்க. ஃபுல்லாக பாருங்கள், நீட்டாக ஒயரிங் பண்ணி இது பண்ணியாச்சு. பாருங்கள், சைடு இண்டிகேட்டர், டிஸ்கோ லைட்டு, அப்புறம் அடியில் டயருக்கு மக்காடு கடியில் 2 பக்கமும், அப்புறம் இன்ஜினுக்கிட்ட முன்னாடி ஹெட்லைட்டுங்க. ஹெட்லைட்டில் ஒரு மேலே ஒரு டாப்புக்கிட்ட ஒரு 2 லைட் ஹெட்லைட்டு. அவ்வளோதாங்க, ஓரளவுக்கு எல்லாம் ஒர்க் முடிஞ்சுதுங்க. ஃபுல்லாக எடுக்கலான்னு இருந்தாங்க, அப்புறம் கொஞ்சம் டைம் இல்லை, அதனால் பாதி மட்டும் தான் எடுத்தோம். அவ்வளோதாங்க, இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவர் தாங்க நம்ம மாமே, மகேந்திரா வண்டி ஓனர்.